இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடிக்காசை சீரியல் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று முத்து. பல காரணங்கள் இருக்குது. கதையில் கதை சூப்பராக போகுதுங்கிறது ஒன்று. கதையில் நிறைய ஸ்க்ரீன் பிளேயில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டக்குன்னு ஒரு குட்டி பிளாட்டெல்லாம் டக்குன்னு முடிச்சு கொண்டு போகிறது ஒன்று. மெயினான பிளாட்டான ரோகிணி மாட்டை ரொம்ப நாள் கொண்டு போக தான் போகிறாங்க. ஆனால் அதில் சின்ன விஷயங்களாக இப்போ அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு பயம் வர மாதிரி காட்டுறது, அவங்க இப்போ இந்த பார்லரை வித்துட்டாங்கிறத காமிக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்போ போயிட்டுருக்கு. இதை விட வசனங்கள் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாருடைய நடிப்புக்குமே ஃபேன்ஸ் இருந்தாலும் முத்துவுடைய நடிப்புக்கு ஃபேன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. சின்னத்திரை விஜய் சேதுபதி அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அவருடைய இயல்பான நடிப்பு, அவருடைய வசனங்கள், அவர் பேசுகிற விதம், அவருடைய கவுண்டர்ஸ், அவருடைய வாய்ஸ் எல்லாத்துக்குமே டப்பிங் உட்பட எல்லாத்துக்குமே நிறைய ஃபேன்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கார் வெற்றி வசந்த் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சமயத்தில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா விஜய் இவரை அவ்வளோ தூரம் ஒரு அம்மாவே எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னு கீழே கூட கமெண்ட்லாம் அடிக்கடி போடுவாங்க. தாய்மையே ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி, அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை மேலே ஏன் அவ்வளோ வெறுப்பு இருக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கான வெறுப்புக்கான காரணங்கள் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஏன் இந்த அளவுக்கு வெறுப்போடு இருக்காங்க அப்படின்னா மனோஜ் செய்த ஒரு பெரிய தவறால் இவங்களுடைய ஒரு குழந்தை இறந்துற, அந்த குழந்தை இறந்ததுக்கான பழி இவர் மேலே விழுந்து இவர் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனாருங்கிறது தான் தெலுங்கில் நடந்தது. தெலுங்கில் இருக்க இதே சீரியலோடைய வெர்ஷனில் அதே மாதிரி தான் இங்கே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் தான் ஒரு தாயால் தன்னோட சொந்த மகனை இந்த அளவுக்கு வெறுக்க முடியும். ஸோ இப்போ இதில் புது ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அம்மா சாப்பிடல அப்படிங்கிறது இவருக்கு அவ்வளோ பெரிய வழியை கொடுக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, கொடுன்னு அவங்க அம்மாவை சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு கொட்டி, இந்த பிரியாணி வாசத்தை கேட்டாலே அம்மா வந்துடுவாங்க, வாசத்தை பார்த்துட்டு வந்துடுவாங்க, எங்கள் அம்மாவுக்கு பிரியாணினா பிடிக்கும் அப்படின்னு காமிச்சு இதில் இவங்க சாப்பிட்டா தான் எல்லாரும் சாப்பிட முடியும். இந்த பக்கம் ரோகிணிக்கு வேறு பசிக்குது. ரோகிணி பின்னாடியே நின்று ஒரு மாதிரி சூப்பராக அடிச்சிருந்தாங்க. அவங்களுமே அப்படியே இந்த எச்சி வாயில் சப்பு கொட்டி பின்னாடி உட்காந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே என்ன ஆண்டி பசிக்குதா அப்படின்னா லைட்டாக அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை என் பிள்ளை ரவியும் ஸ்ருதியும் வராமல் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவங்க உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே மனத்தில் என்ன நினச்சிட்டு சாப்பிட்றாங்களோ அது அப்படியே நடந்துடும். ஸோ வேண்டுதலுக்காக வச்ச பிரியாணி அப்படின்ன உடனே சரி ஓகே வேண்டுதலுக்காக சாப்பிட்றேன் அப்படின்னு முதல் வாயை வச்ச உடனே பார்த்தா ரோகிணி கண்ணெல்லாம் மலர்ந்தது. சூப்பராக இருக்கேன்ட்டு இந்த பக்கம் இவங்களும் சந்தோஷமாக சூப்பராக இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இலையை போட்டு குடும்பமாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகுதான் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா எப்படியோ சாப்பிட வச்சாச்சுன்னு இவர் பெருமைப்பட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆச்சு, ஏன் உங்கள் அம்மா சாப்பிடலன்னா அவங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. ஆனால் உங்களை பார்த்து நீங்கள் சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு ஒரு நாள் கூட உங்கள் அம்மா கேட்டதே இல்லையே அப்படின்னு மீனா கேட்கும் பொழுது, என்ன இருந்தாலும் எனக்கு முதல் வாய் விட்டுனது எங்கள் அம்மா தானே, எனக்கு முதல் சோறு கொடுத்தது எங்கள் அம்மா தானே எனக்கு எல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே கண் கலங்குற மாதிரி சூப்பராக இருக்குது அந்த காட்சி. இதுக்கு பிறகு தான் அம்மாவுக்காக என்ன பண்ணுறாருன்னா அட்லீஸ்ட் நம்ம ஸ்ருதி கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாரு. அங்கே அந்த பிஜுவை பார்த்து அடிக்க போகிறாருன்னு பல காட்சிகள் இன்டர்லிங்காக ஒன்றுக்கு தொடர்பு பட்டு வரப்போகுது. ஸோ இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து என்ன, சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் என்னதான் நடந்துச்சு, ஏன் விஜயாவுக்கு முத்து மேலே விருப்புங்கிறத சீக்கிரமாக காமிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். சிறகடி